ஏய் என்ன ஏதோ பரீட்சை எழுதிட்டு வந்த மாதிரி ரிசல்ட்டுங்கிற என்ன விஷயம்? அதுவா, அது சாமி கும்பிடுத்தும் பரீட்சை எழுதுற மாதிரி தானே, ரிசல்ட்டு சாமி தானே கொடுக்கணும், அதை சொன்னேன். ஏய் நில்லு, குலதெய்வம் கோயிலுக்கு தானே போயிட்டு வரீங்க, பிரசாதம் எங்க? அண்ணன் உன்னை கண்டி வாங்கி தின்னுட்டு அப்படியே படுத்து உறங்கலாம்னு நினைச்சியா? கண்டுபிடிச்சிட்டியா? சந்தோஷம். பிரசாதம் எங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதில சொல்லு. அச்சி, குலதெய்வம் கோயில்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது. இது என்னடா புது கதையா இருக்கு? சிவன் கோயில்ல இருந்து தான் எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னமோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்படி சொல்றீங்க? வீட்லதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸை மாத்திப்பீங்க, கடவுள்கிட்டயுமா? ஏய், எங்க வழக்கம் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? இந்த நாட்டாமையெல்லாம் உன் வீட்டுல போய் வச்சுக்க. இங்க உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு திரியுற. மா என்னம்மா? ஏய், நீங்க வீட்டில் இல்லாத போது வீடே அமைதியா இருந்துச்சு, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியே. ஏய், இவளுக ஒன்னும் சொல்லல. தா இவதான் தேவையில்லாம மூக்க நடிச்சிட்டு இருக்கா. போ சொல்லு அவளை முதல்ல. ஏய், அவகிட்ட பேசி என் மண்டை குடையுதுடி. நீங்க வாங்க. அடிச்சு வரட்டுங்க இந்த பே. என்னடா ஆச்சு? ஏமா சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் வாய் ஓயாம இப்படி பேசிக்கிட்டே இருக்க? மாமா, அவளுக்கு உங்க 2 பேர் காதுலயும் பூ சுத்திக்கிட்டு இருக்காளுங்க, அது தெரியாம என்கிட்ட பாஞ்சிட்டு வரீங்க சும்மா. அவளுகளை நாங்க பாத்துக்கிறோம், நீ வாயை திறந்தா உனக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாதெல்லாம் பேசி வாங்கி கட்டிக்காத. ஓ, ஏதாவது வேலை இருந்தா பாரு. அப்பா பார்த்தா இந்த நோய் நோய். ஓமா அறிவு இல்லாம பேசி பேசி அறிவு என்ன நம்மள போக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அந்த ஆள் அப்படிதான் பைத்தியம்.